என் ஊர்ல இருக்க புறாவே அதோட இனத்தை வந்து கைவிட மாட்டேங்குது. அப்ப நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? இவங்க தும்பை பூவையும் செருகல, இடைவேளையும் கையில வச்சுட்டு இருக்கல, ஆனாலும் இவங்க யாரு? தும்பை மறவர்கள் தான். எப்படி? ஏன்னா அவங்க மொழிக்காக பாடுபடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தற்போது பல்கலைக்கழகத்தில் தமிழில் முனைவர் பட்ட ஆய்வு படிப்பிற்காக பாவலரேறு ஐயா அவர்களின் நூறாசிரியம் நூலை எடுத்து ஆய்வு செய்து வரும் திரு நுண்திரள் என்னும் கௌசல்யா அவர்களை மகிழ்வுடன் மேடைக்கு பேச அழைக்கின்றோம். அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் பா கௌசல்யா. நான் SRM பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூரில் தமிழ் துறையில் முனைவர் பட்ட ஆய்வாளராக சேர்ந்துள்ளேன். என்னுடைய நெறியாளர் பெயர் இணை பேராசிரியர் முனைவர் நா. ரஞ்சன் அவர்கள். ஐயா அவர்கள் தான் எனக்கு பாவலரேறு ஐயா அவருடைய நூறாசிரியத்தை குறித்து ஆய்வு செய்யுமாறு வலியுறுத்தினார். அதன் பிறகு நான் அந்நூலை வாங்கி வாசித்தேன். வாசித்த உடனே அவர் என்னிடம் சொன்னார், உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் அதை செய்யுமாறு சொன்னார். அதன்படியே அதை படித்த பிறகு எனக்கு ஒரு நல்ல நாட்டம் வந்தது. அதற்கு காரணம் என்னவென்றால், 20ஆம் நூற்றாண்டில் ஒரு அக நூலையும், அதாவது சங்க இலக்கிய நூல்படி அகப்பாக்களையும் புறநூல், அகம் மற்றும் புறம் அதை சார்ந்து எழுதக்கூடிய ஒரு நூலாக அந்நூல் இருந்தது. அது பல பேருக்கு, அதாவது இங்கு கூடியிருக்கும் பலருக்கு அது தெரிந்திருக்கும். ஆனால் என்னுடைய நட்பு வட்டாரங்களில் பல பேருக்கு நூறாசிரியம் என்றால் பெருஞ்சித்தனாரின் நூல் அளவில் மட்டுமே தெரிந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஐயா அவர்களுடைய அதில் இருக்கக்கூடிய அந்த கவித்துவம், சமூக சிக்கல் சார்ந்து பேசியுள்ள அந்த விதம், அது எதுவுமே இன்னும் சில பேருக்கு தெரிய வராத காரணத்தினால் அதை குறித்து வெறுமனே ஒரு திறனாய்வு நூலாக மட்டுமல்லாது ஐயா அவர்கள் அதில் இலக்கணத்தில் நிறைய மாற்றங்கள் செய்துள்ளார். அதை அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு எடுத்து சொல்லும் விதமாக என்னுடைய ஆய்வு அமைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழர் பொருள் மரபில் நூறாசிரியம் என்று பொருளிலக்கண அடிப்படையில், அதாவது இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய பொருள் இலக்கண நூல்களில் அகம் மற்றும் புற இலக்கண நூல்களின் அடிப்படையில் அந்நூலை ஆய்வு செய்ய விளைந்துள்ளேன். ஓராண்டு நிறைவுற்றுள்ளது. இதன் பிறகுதான் என்னுடைய ஆய்வு மேற்கொள்ளப் போகிறது. அந்நூலில் படித்த அளவில் 29 அகப்பாடல்கள் உள்ளது. நான் இங்கே வந்த உடனே ஐயா அவர்களுடைய நினைவு பற்றி பேச வேண்டும் என்று தான் நினைத்தேன். அதை பற்றி பேசுறதுக்கு இங்கே நம்ம நிறைய பேர் கூடியிருக்கோம். ஆனால் அவருடைய புத்தகத்தை பற்றி, அவர் அதுக்குள்ளே எழுதியிருக்க தகவல்களை பற்றி பேசுறதுக்கு இந்த மாதிரி அந்த நூலை படிக்கிறவங்களால பேச முடியுன்றனால தான் நான் அந்த நூலுக்குள்ளே போயிட்டேன். அதுக்காக என்னை மன்னிக்கணும். 71 புறநூல்கள் எழுதியிருக்காரு. இந்த புறநூல்களை பார்த்தீங்கன்னா, இந்த புறப்பாடல்களை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி நம்ம எல்லாரும் பேசணும் இல்லையா? இதுக்கு முன்னாடி வந்த நிறைய தோழர்கள் அதை பற்றி பேசினாங்க. அதில் 12 பாடல்கள் பார்த்தீங்கன்னா செந்தமிழ் தும்பை அப்படின்ற ஒரு திணையின் அடிப்படையில் வச்சுருக்காரு. நான் ஆரம்பத்தில் இந்த செந்தமிழ் தும்பை இந்த திணை பற்றி நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். அதற்கு பிறகு தான் அதை படிக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சது, தும்பை திணை அப்படின்றது எதற்கு சொல்கிறோம் நம்ம அப்படின்னா, இலக்கண அடிப்படையில் 2 அரசர்கள் தங்களோட வலிமையை நிலைநாட்டுறதுக்காக போராடுறது தான் தும்பை திணை நம்ம வச்சுக்கிறோம். அப்படிப்பட்டப்போ செந்தமிழ் தும்பை அப்படின்றது நம்ம என்னவா பார்க்குறோம் அப்படின்னா, இந்தி மொழிக்கும் பழமையான தமிழ் மொழிக்கும் ஏற்பட்ட போராட்டம், அந்த இந்தியை எதிர்த்த அந்த நம்ம முன்னாடி இருந்த மறவர்கள், நம்ம மொழிக்காக உயிர் துறந்தாங்களே அந்த மறவர்களோட இறப்பை நினைவு கூர்ந்து அவர்களை வாழ்த்தியும் அவங்களுக்காக இறங்கியும் பாடியிருக்கக்கூடிய 12 பாடல்களை ஐயா அதில் வச்சிருக்காரு. அதை ஐயா அவர்கள் தமிழ் 400 அப்படின்னு ஒரு 400 பாடல் இயற்றி வெளியிடணும்னு நினச்சிருக்காங்க. அது முடியாத ஒரு சூழல்னால நூறாசிரியத்துக்குள்ளேயே அதை இணைச்சிருக்காங்க. இது ரொம்ப வியப்புக்குரியது. அதில் ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா, தும்பை சூடிலர் இடைவாள் செருகிலர்னே வரும். அதாவது இவங்க தும்பை பூவையும் செருகல, இடைவாளையும் கையில் வச்சுட்டு இருக்கல, ஆனாலும் இவங்க யாரு? தும்பை மறவர்கள் தான். எப்படி? ஏன்னா அவங்க மொழிக்காக பாடுபடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெறுமனே ஐயா மொழியை பற்றி மட்டும்தான் பேசியிருக்காரான்னு கேட்டால் கிடையாது. அந்த காலத்தில் நடந்த சமூக இதை நம்ம ஒரு வரலாறு சான்றாவே பார்க்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, புறநானூறு நம்ம எடுத்துக்கிறோன்றப்போ அந்த காலத்தில் வாழ்ந்த அரசர்களை நம்மளால் நினைவு கூற முடியுது. அரசர்கள் வாழ்ந்த சூழல், அவங்களோட பண்பாடு, கலாச்சாரம், இது எல்லாமே புறநானூறு படிக்கிறது மூலமாக இன்றளவும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளோட காலங்களை பின்னோக்கி கொண்டுட்டே போகிறோம். இன்னும் நம்ம மொழி எவ்வளோ பழமையானதுன்னு சொல்லி. அப்போ அந்த பண்பாடையும் கலாச்சாரத்தையும் நம்மளால் தெரிஞ்சுக்கிறதுக்கு புறநானூறு அடிப்படையாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம பெருஞ்சித்தனார் ஐயா வாழ்ந்த காலத்தில் நடந்த சமூக சிக்கல்களை ஐயா அதில் பேசியிருக்காரு. ஒன்றும் இல்லை, நம்ம அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கணவனை இழந்த பெண்களை என்னவா பார்த்தாங்கன்றது தெரியும். இப்போ நம்ம
எல்லாரும் நாகரிகம் வளர்ந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு கைமை பெண்ணை வந்து ஒரு விதமாக பார்க்குறாங்க. படித்தவர்களே அந்த மாதிரி பார்க்குற காலத்தில் ஐயா அவர்கள் எப்போ 20ஆம் நூற்றாண்டில் என்னவா எழுதியிருக்காருன்னா, ஒரு கைமை பெண் ஒரு மறுமணம் செஞ்சுக்கணுன்றத அவர்கள் போற்றி அதில் பேசியிருக்காரு. இதற்கு ஒரு பெரிய துணிவு வேணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதில் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் சொற்களை வந்து முதன்மைப்படுத்தி எழுதியிருக்காரு. நம்ம முக்கி அப்படின்ற சொல்ல பார்த்தீங்கன்னா வெறுமனே என்ன முக்கி செஞ்சாலும் உன்னால் முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையாக தான் பார்த்தோம். நான் இந்த வார்த்தையை சங்க இலக்கியத்தில் இருக்கான்னு தேடி பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா புறநானூர்லேயே நற்றினையிலேயே இந்த முக்கின்ற சொல் சாப்பிட்றதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இடையில எவ்வளோ காலம் ஆயிருக்கு அந்த சொல்ல ஐயா அவர்கள் ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்காக பயன்படுத்தியிருக்காரு. அது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்தின் கொழுமா புலலை முக்கி. அதாவது உளுந்தின் கொழுமா புலன்னா உளுந்து இருக்கு இல்லையா, உளுந்தை வந்து நம்ம வடையா செய்கிறோம் இல்லையா, அதை தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பயறு தலை பெய்த பால் மிதவை வயறு தலை பெய்த. இது என்ன, இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா மாந்துன்றது சொல்லுது. மாந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாந்துன்றது நீர் ஆகாரமாக குடிக்கிறது, அதாவது பாயாசத்தை குடிக்கிறத மாந்திட்ட அப்படின்னு சொல்லிட்டோம். இதுவுமே சங்க இலக்கியத்தில் இந்த வார்த்தை இருக்குது. அதே மாதிரி நம்ம சாப்பிட்றது, உணவாக நம்ம சாப்பிட்றது, இப்போ நம்மளுக்கே தெரியும்ல, அருந்துதல், குடித்தல், உண்ணுதல், தின்னுதல், இந்த மாதிரி பல பொருள் இருக்குது. அப்போ முக்கியன்றதை அவர் அதிகமாக சாப்பிட்றது அப்படின்ற சொல்லுக்காக பயன்படுத்தியிருக்காரு. இந்த மாதிரி நம்ம சொல்ல ஆராய்ச்சின்னு எடுத்துக்கிட்டாலும் அதில் அற்புதமான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த 12 பாற்கள் சொன்னேன் இல்லையா, இதில் வந்து கண்ணை ஆடல் அப்படின்ற ஒரு துறை வந்து வகுத்திருக்காரு. எனக்கு முதல்ல கண்ணை ஆடல்னா என்னன்னு ஃபஸ்ட்டு புரியல. அப்போ நான் அதில் பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த செந்தமிழ் தும்பை அந்த போராட்டத்தப்போ 2 பேர் வந்து பெட்ரோல் ஊற்றிக்கிட்டு இறந்துருக்காங்க. அவங்கள பற்றின பாட்டை வந்து கண்ணை ஆடல்னு வச்சுருக்காரு. கண்ணை ஆடல்னா என்னன்னு சொல்லி நான் தேடி பார்த்தப்போ தேவநேய பாவனாரோட சொல்லாராய்ச்சி கட்டுரையில் கண்ணக்கோல் அப்படின்ற ஒரு வார்த்தை இருந்துச்சு. அப்போ கண்ணக்கோல் அப்படின்றது என்னன்னா தோண்டு கருவின்னு சொல்லுவோம். நம்ம வந்து எதையாவது தோண்டி எடுக்கக்கூடியதை கண்ணக்கோல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த வகையில் பார்க்கப்போ இந்த பெட்ரோல் பார்த்தீங்கன்னா தோண்டி எடுக்கப்பட்ட ஒரு எண்ணெயாக தான் இருந்திருக்கு. அதனால அந்த வார்த்தை கூட பாருங்க, பெட்ரோல் அப்படின்ற ஒரு ஆங்கில சொல்ல நம்ம சேர்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன்னா பெட்ரோல்ன்றது அப்படியே தமிழ் படுத்தி எழுதப்பட்ட ஒரு சொல், அதை நம்ம சேர்க்கக்கூடாதுன்னு கண்ணை அப்படின்ற ஒரு புது சொல்லாடலை உருவாக்கியிருக்காரு. இதை நான் சொன்னப்போ எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி கண்ணையா, இது ஒரு புதுவிதமான சொல்லா இருக்கே. ஆணை கேள்விப்பட்டிருக்கோம், பசுனை கேள்விப்பட்டிருக்கோம். கண்ணை அப்படின்றது பெட்ரோல்லேருந்து வரக்கூடாது. அந்த பெட்ரோலை தான் நம்ம தமிழாக்கம் பண்ணி தான் ஐயா வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு காரணமும் சிறப்பானதாக வந்து அமையுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, பொருளிலக்கண அடிப்படையில் தான் என்னோட ஆய்வு மேற்கொள்கிறேன் அப்படின்னு. அப்போ மூதின் முல்லை அப்படின்றது பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் மரக்குடி மகளிரோட வீரத்தை பற்றி பேசுகிறதா இருந்திருக்கு. நான் தேடி பார்த்தப்போ சங்க இலக்கியத்தில் பெண்கள் தங்களோட வீரத்தை வந்து, அதாவது கணவனோட வீரத்தையும் தன்னோட மகனோட வீரத்தையும் அரசனோட வீரத்தையும் போற்றி பாடுற மாதிரி பாட்டு இருக்குது. ஆனால் நம்ம ஐயா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் அந்த இறந்து போனாங்களே தானு, அவங்கள பற்றின ஒரு பாட்டை செந்தமிழ் தும்பை கீழே வச்சிருக்காரு. அப்போது இதில் வந்து தானு யாரோ ஒருத்தவங்களோட வீரத்தை பற்றி இங்கே பேச கிடையாது, தானுவோட வீரத்தை பற்றி அவர் பேசுகிறாரு. எதில் பேசுகிறாரு? மூதின் முல்லை அப்படின்ற ஒரு துறையில் பேசுகிறாரு. மூதின் முல்லை அப்படின்றது பெண்களோட வீரத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு துறையாக இலக்கணத்தில் வகுத்திருக்காங்க. ஆனால் சங்க இலக்கியத்தில் பெண்கள் மற்றவங்களோட வீரத்தை பற்றி பேசுகிறதா தான் இருக்குது. ஆனால் நம்ம மூதின் முல்லைன்ற துறையில் இவர் என்னவா மாற்றிருக்காரு அப்படின்னா, பெண்ணோட வீரத்தையும் நான் அதில் பேசுவேங்க அப்படின்னா அதை ஒரு தனித்திணையாகவே உருவாக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அரங்கூர் மரத்தி அப்படின்னு அதுக்கு ஒரு துறையும் வகுத்திருக்காரு. இந்த மாதிரி பொருளிலக்கண அடிப்படையில் நான் இப்போ தான் நான் ஆய்வு மேற்கொண்டு வரேன். இந்த மாதிரி நிறைய அது என்ன அடிப்படையில் அவர் மாற்றிருக்காருன்றத அதன்படி நம்ம பார்த்துக்கிட்டே வரேன். இது மட்டும் இல்லாமல் அவர் புறத்தில் மட்டும்தான் இவ்வளோ சிறப்பு வாய்ந்து பேசியிருக்காரா, அகத்தில் எதுவுமே இல்லையான்னு கேட்டால் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இறைச்சி, உள்ளுரை, இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அது எல்லாத்தையுமே தன்னோட பாடலில் வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கு அகப்பாடலேருந்து நான் ஒரே ஒரு பாடலை மட்டும் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த ஒரு பாடல் இந்த பாடல். ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். பூரி பசுங்கதிர் இதோட தலைப்பு. நம்ம நூறாசிரியத்தை பொறுத்தவரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா பாடலோட வரியிலேருந்து தான் அடியிலேருந்து தான் ஐயா வந்து தலைப்பு கொடுத்துருக்காரு. ஊரே பெடையடை உயிர்க்க புறம்போய் பூரி பசுங்கதிர் கொய்து வந்து ஊட்டும் புறவினம் குணுகிரை மாடக்கூடலே உறவே கரவில் உளமொழுகியரே ஆயே மைம்புகை கூர்ங்கன் அழைப்ப ஓயாது அட்டுரை கொம்பரு கொடியே நீயே மாலும் என் நெஞ்சுட் புகுந்து மேயுறு நினைவிற்கு ஆயவோர் உயிரே யானே இளநகை காட்டி
கூன் பிறை நுதலில் சாந்தனி ஓனை, அதாவது தன்னோட தலைவன் வந்து தலைவனுக்கு தலைவிக்கு இன்னும் திருமணம் ஆகலை. இது வந்து ஒரு களவு பாடல், நூறாசிரியத்தில் 5ஆவதா இடம்பெற்றிருக்கு. தலைவனுக்கு தலைவிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. தலைவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தலைவி என்ன சொல்கிறா, உன்னை பற்றி சொல்லுன்னு சொல்லி கேட்குறான். அப்போ தலைவன் என்ன பண்ணுறான்னு பாருங்க. முதல்ல வந்து தன்னோட ஊரை பற்றி சொல்கிறான். என்னோட ஊர் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஊருக்கு புறம் போய் பெடை புறாக்கள் இருக்கிறப்போ ஆண் புறா என்ன பண்ணுது, ஊருக்கு புறத்தில் போய் நெற்களை வந்து கொய்து வந்து புறவினங்களுக்கு ஊட்டுது. இதான் என்னோட ஊர், இப்படிப்பட்ட ஊர். அதுக்கப்புறம் யாரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னோட அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். என் அம்மா யார் அப்படின்னா, தனியாக இருக்கக்கூடிய ஒரு பெண். தனக்கு ஓய்வே இல்லாமல் எப்போவுமே சமையல் அறையில் ஓய்வெடுக்காமல் வேலை செஞ்சுட்டே இருக்கா. கணவனை இழந்தவள்ன்றதான் கொம்பரு கொடி. கொம்பு இல்லாத ஒரு கொடி எப்படி இருக்கும், வெறுமனே காற்றுல ஆடிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி என்னோட தாய் இருக்கிறா. அப்போனா என்ன சொல்ல வரேன், என் தாய் தனியாக இருக்கா, அவளுக்கு துணையாக யார் தான் இருக்கணும், வரப்போகிற பெண்ணாகிய நீ இருக்கணும் அப்படின்னு மறைமுகமாக சொல்ல வராங்க. இப்போது ஊரை பற்றி சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் அம்மாவை பற்றி சொல்லிட்டாரு, அதுக்கடுத்து தன்னை பற்றி சொல்ல வர்றாரு. நான் எப்படிப்பட்டவனா, என் நெஞ்சில் எப்பவுமே நீ தான் இருக்கிற. நான் வந்து என்ன பண்ண போகிறேன் உனக்கு, அந்த அழகான அந்த பிறை நுதல்ல நான் தான் கண்டிப்பாக சாந்தனிவேன்னு சொன்னேன். மேற்கோடி வெளிப்படையாக பார்த்தா இதான் இந்த பாடலோட பொருளாக நமக்கு தெரியும். ஆனால் முதல் வரிசையிலேயே எதற்காக ஊரை பற்றி அவர் விவரிச்சிருக்காரு அப்படின்னு பாருங்க. ஊரை பற்றி சொல்கிறப்போ புறாவை பற்றி சொல்கிறாரு. என் ஊரில் இருக்க புறாவே அதோட இனத்தை வந்து கைவிட மாட்டேங்குது. அப்போ நான் எப்படி உன்னை கைவிடுவேன், நான் மனிதன். அப்போது இதில் நேரடியாக நான் உன் மேலே அன்பு செலுத்துவேன்றது அவர் சொல்லாமல், ஒரு புறா ஒரு 5 அறிவு படைத்த ஜீவராசிகள் மூலமாக சொல்லி அதை வெளிப்படையாக சொல்லாமல் இதில் வந்து இறைச்சியாக சொல்கிறாரு. ஒரு அடை சொல்ல வரக்கூடியதை அந்த இறைச்சியாக வந்து சொல்கிறாரு. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடலாக வந்து அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நூறாசிரியத்தில் இருக்கக்கூடிய அகப்பாடல்கள் ரொம்ப சிறப்பு வந்து இருக்குது. அதை வந்து பொருளிலக்கண அடிப்படையில் ஆய்வு செஞ்சு நல்ல ஒரு ஆய்வாக வந்து அதை நான் செய்வேன்ற நம்பிக்கையில் இருக்கிறேன். இன்றைக்கி ஐயா குணத்தொகையின் ஐயா சொன்னாங்க, நீங்கள் வந்து மாணவர்களுக்கு வந்து ஏதாவது வருங்காலத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்றதை வந்து சொல்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த நூறாசிரியமே வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருவர் கேட்டதுக்காக நம்ம ஐயா வந்து எழுதுனது தான் சொல்லி அவர் ஒரு நேர்காணலில் கொடுத்ததை நான் படித்தேன். ஒன்றும் இல்லை, ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு ஒரு வகுப்பறையில், இந்த மாதிரி சங்க இலக்கிய பாட்டு மாதிரியே யாருமே எழுதுறதில்ல அப்படின்னு சொன்னப்போ துரைசாமி அப்படின்னு தென்மொழியோட வாசகர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கேட்டிருக்காரு. அப்போ வந்து பெருஞ்சித்தினர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பாட்டு வந்து எழுதி கொடுத்துருக்காரு. படிச்சோட்டி பரவாயில்ல, சங்க இலக்கிற மாதிரி ஆசிரியர் பாடல் எழுதுறதுக்கு இப்போவும் ஆட்கள் இருக்காங்களான்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டுக்கிட்டாரு, இன்னும் நீங்கள் நிறைய பாடல் வந்து இதில் எழுதணும் அப்படின்னு சொல்லி. அதுக்காக தான் அது எழுதப்பட்டது. நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த 100 ஆசிரியம் அப்படின்றதே பா வடிவத்திலையும் எண்ணிக்கை வடிவத்திலையும் பெயர் பெற்றுதான். 100 ஆசிரியப்பா இருக்குன்றதுனால தான் இந்த பேரே இதுக்கு வந்து வச்சுருக்காங்க. அந்த வகையில் மாணவர்களாகிய நாம் இனிமேல் வரக்கூடிய நம்ம தலைமுறையினர் அந்த மேலை நாட்டோட இதுலேருந்து வந்த இலக்கியமான புதுக்கவிதை மேலே நாட்டம் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நம்ம அந்த எளிமையான வார்த்தைகளை போட்டு நம்ம சமகால பிரச்சனைகளை வெண்பாலையோ ஆசிரியப்பாவிலையோ எழுதுறது மூலமாக நம்ம வந்து தமிழ் மொழிக்காக ஏதாவது செய்யணும்னு நினச்சோம்னா ஐயா அவர்கள் என்ன செஞ்சாங்களோ அதை நம்மளும் வந்து செய்யணுன்றதை நான் இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். நம்மளும் வந்து பாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சின்ன சின்ன ஒரு 4 அடியில் வந்து ஒரு ஆசிரியப்பா எழுதுறதுக்காக முயற்சி செய்யணும்னு நான் வேண்டிக்கிறேன். என்னோட படிக்கக்கூடிய ஒரு அண்ணா அவங்க வந்து ஒரு ஆசிரியப்பாவில் வந்து ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. அதை இந்த இடத்துல வாசிக்கிறதுக்கு எதுக்காகனா, நம்ம சக மாணவர்களும் இன்னமும் பாவில் வந்து ஆர்வமோடு தான் இருக்காங்க, பா எழுதுகிறவங்களும் இன்னும் இருக்காங்க. அதை நம்ம தெரியப்படுத்துறதுக்காக அவர் பேர் சந்தோஷ், பாரதியார் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆய்வாளராக மேற்கொண்டு வராரு. அவர் நேரிசை ஆசிரியப்பால் ஒரு பா எழுதியிருக்காரு. வெறி வெறி மனிதர் வெந்திடும் வகையினன் மறிமறி என வரும் மடையரும் ஒளியவே குறி அதனில் குன்றென நிமிர்ந்தவர் அறிவினில் சிறந்து அண்ணலும் அடைந்தார். பார்ப்பார் எல்லாரும் பதறிடும் வகையான் சேர்ந்தார் பல்லோர் சோரமும் ஒளிய போர்தான் செய்தார் போர்படை புனிதர். கார்முகில் களைந்தது கலர் நிலம் விளைந்தது கதிர்களும் முளைவிட கலைகளும் மறைந்தது. புதியன படைத்திட பிறந்தவர் இவரே பல்கலை மனிதர் பார்ப்புகள் நனியர் நல்லவை இயம்பும் நல்லவர் இவரே. கல்வியில் உயர்ந்த கல்விமான் இவரே எல்லாரும் சமமென எடுத்தவர் இவரே. கல்லார் கற்க கற்புலன் இவரே நல் செயல் அனைத்தும் செப்ப சொல்தான் உண்டா சொல்லியும் முடியே. இது யாருக்காக எழுதியிருக்கா அப்படின்னா அண்ணல் அம்பேத்கருக்காக அந்த அண்ணா வந்து எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி நம்மளும் நிறைய பாவகை எழுதி ஐயா அவர்களோட சிறப்பை வந்து மேன்மேலும் கொண்டாடி